இன்றைய உலகத்தில் பலரின் மிகப்பெரிய எதிரி வெளியில் இல்லை. அது அவர்களின் மனதிற்குள் இருக்கிறது. ஒரு பிரச்சனை நடந்தால் அதை ஒருமுறை சிந்திப்பது இயல்பு. ஆனால் அதையே 100 முறை சிந்திப்பது துன்பம். இதைத்தான் அதிக சிந்தனை என்று கூறுகிறார்கள். அதிக சிந்தனை ஒரு பிரச்சனையை தீர்க்காது. அதை இன்னும் பெரிதாக காட்டும். ஒரு சிறிய நிழலை இருட்டில் பார்த்தால் அது ஒரு பெரிய உருவம் போல தோன்றும். அதேபோல் மனதில் தொடர்ந்து சிந்திக்கப்படும் கவலை உண்மையை விட பல மடங்கு பெரியதாக தோன்றும். ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள். சிந்தனைக்கும் தீர்வுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தீர்வு காண்பவன் ஒருமுறை சிந்திப்பான். அதிகமாக சிந்திப்பவன் அதே விஷயத்தை மீண்டும் மீண்டும் சுற்றி வருவான். ஒரு சக்கரம் சேற்றில் சிக்கிக் கொண்டால் அது வேகமாக சுற்றினாலும் முன்னே செல்லாது. அதேபோல் அதிக சிந்தனை உன்னை சோர்வடையச் செய்யும். ஆனால் முன்னேற்றாது. முதல் வழி, நடக்காத விஷயங்களை நினைத்து பயப்படுவதை நிறுத்து. பலரின் கவலைகளில் பெரும்பாலானவை உண்மையில் ஒருபோதும் நடக்காத விஷயங்கள். நாளை என்ன ஆகும்? அவர்கள் என்ன நினைப்பார்கள்? தோல்வி அடைந்தால் என்ன செய்வேன்? இப்படி எண்ணற்ற கேள்விகள். ஆனால் வாழ்க்கை எப்போதும் நிகழ்காலத்தில்தான் நடக்கிறது, எதிர்காலத்தில் அல்ல. இரண்டாவது வழி, உன் மனதில் வரும் ஒவ்வொரு எண்ணத்தையும் நம்பாதே. வானத்தில் மேகங்கள் வருவது போல மனதிலும் எண்ணங்கள் வரும். எல்லா மேகங்களும் மழை பெய்யாது. எல்லா எண்ணங்களும் உண்மையாகாது. ஒரு எதிர்மறை எண்ணம் வந்தால் அதை பார்த்து சிரி. அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்ளாதே. மூன்றாவது வழி, செயல்பட தொடங்கு. அதிக சிந்தனைக்கு மிகப்பெரிய மருந்து செயல். ஒரு கதவை திறக்கலாமா என்று 100 முறை சிந்திப்பதை விட ஒருமுறை திறந்து பார்ப்பது சிறந்தது. செயல்படாத மனம்தான் அதிகமாக சிந்திக்கும். செயல்படும் மனம் தீர்வுகளை கண்டுபிடிக்கும். நான்காவது வழி, உன் மூச்சை கவனி. மனம் வேகமாக ஓடும்போது மூச்சும் வேகமாக இருக்கும். மூச்சை மெதுவாக்கினால் மனமும் மெதுவாகும். அமைதியாக அமர்ந்து உள்ளே வரும் மூச்சையும் வெளியே செல்லும் மூச்சையும் கவனி. சில நிமிடங்களில் மன அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும். ஐந்தாவது வழி, நடந்ததை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள். பலர் கடந்த காலத்தை மாற்ற முயற்சி செய்கிறார்கள். ஆனால் கடந்த காலத்தை யாராலும் மாற்ற முடியாது. அதை ஏற்றுக்கொள்ள முடியும். கையில் இருக்கும் மணலை இறுக்கமாக பிடித்தால் அது விரல்களுக்கு இடையில் வழிந்து போகும். மெதுவாக வைத்திருந்தால் அது கையில் இருக்கும். வாழ்க்கையும் அப்படித்தான். அதிக கட்டுப்பாடு தேடினால் அமைதி தொலைந்து போகும். ஆறாவது வழி, உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்து. ஒவ்வொருவருக்கும் தனி பயணம் இருக்கிறது. ஒரு விதை ஒரு நாளில் மரமாக மாறாது. அதற்கு காலம் தேவை. அதேபோல் உன் வளர்ச்சிக்கும் காலம் தேவை. மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து கவலைப்படுவதற்கு பதிலாக உன் வாழ்க்கையை மேம்படுத்த கவனம் செலுத்து. ஏழாவது வழி, நன்றியுணர்வை வளர்த்துக்கொள். உன்னிடம் இல்லாததை எண்ணினால் கவலை அதிகரிக்கும். உன்னிடம் இருப்பதை எண்ணினால் மனம் நிறைவடையும். ஒவ்வொரு நாளும் இரவில் 3 நல்ல விஷயங்களை நினைத்து நன்றி சொல். இந்த சிறிய பழக்கம் மனதில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஒரு உண்மையை நினைவில் வைத்துக்கொள். அதிக சிந்தனை அறிவின் அடையாளம் அல்ல, அமைதியை இழந்த மனதின் அடையாளம். வாழ்க்கையை வாழ்வதற்காக நாம் பிறந்தோம். ஒவ்வொரு நொடியையும் பகுப்பாய்வு செய்வதற்காக அல்ல. சில நேரங்களில் அனைத்து பதில்களையும் தேடுவதை நிறுத்து. அனைத்தையும் கட்டுப்படுத்த முயற்சிப்பதை நிறுத்து. வாழ்க்கையை அதன் போக்கில் செல்ல அனுமதி கொடு. அப்போது மனம் இலகுவாகும். கவலை குறையும். அமைதி அதிகரிக்கும். நினைவில் வைத்துக்கொள், உன் மனதை நீ கட்டுப்படுத்தவில்லை என்றால் உன் மனம் உன்னை கட்டுப்படுத்தும். எனவே இன்று முதல் தேவையானதை மட்டும் சிந்தி, மீதியை விடு. ஏனெனில் அமைதியான மனமே மகிழ்ச்சியான வாழ்க்கையின் அடித்தளம்.